ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் ரஜினிக்கு அங்கே படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோடைய வில்லன் குல் சுரேஷ். அவங்களுடைய மாமா பொண்ணு தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணுவாங்க, கல்யாணமும் முடிச்சுக்குவாங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இந்த கல்யாணத்தை முனிஷ்காந்த் அவங்க தான் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தாலி கட்டுறதுக்கப்புறம் நைட் டைமு நம்ம ஹீரோனுக்கு பேய் பிடிச்சிக்கும். இதே மாதிரி ஹீரோனுக்கு பேய் பிடிச்சி பல சில சம்பவம்லாம் நடக்கும். அதனால் ஹீரோ கிட்டேயே வரமாட்டார். இப்போ உண்மையிலேயே அந்த பேய் என்ன டாஸ்க் வைக்குது, அது எப்படி ஹீரோயின்கிட்ட வந்தது, அதனுடைய ஃப்ளாஷ்பேக் என்ன, இறுதியில் பேயோடைய ஆசையை ஹீரோ நிறைவேற்றினாரா இல்லையா, கூல் சுரேஷ் மறுபடியும் சேட்டை பண்ணாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோனுடைய ஆக்டிங் சிறப்பான செம்மையான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்படி பேய் பிடிச்ச மாதிரி வந்து அந்த ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி ஹீரோடைய கேரக்டர் நல்லாயிருக்கு, ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லாவே வந்திருக்கு. படத்தில் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி தான். மொட்ட ராஜேந்திரன், முனிஷ்காந்த் அப்படின்ட்டு நிறைய ஒரு காமெடி பட்டாளமே இருக்குது. இவங்க வச்சு நல்லா திறம்பட வேலை வாங்கியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு ட்விஸ்ட் எண்டிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு மெசேஜ், சூப்பரான மெசேஜ் டேரக்டர் சொல்லியிருக்காரு. அது ஈஸியாக கனெக்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஃபைட் சீக்வன்ஸு, அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம பயமுத்துறாங்க. பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தாங்க. ஏன்னா இந்த ஸ்டோரி ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம். ஒரு பேய் படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக எடுத்த அதே டெம்ப்ளேட்டை தான் எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வர காமெடியில் ரொம்ப ஓவர் டோஸாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. சிரிக்க முடியல. என்ன தான் ட்ரை பண்ணாலும் சிரிக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு காமெடி மோசமாக இருக்குது. இவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட் நீங்கள் வச்சுருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் ஹிட் அடிச்சிருக்கும். ஏன்னா வழக்கமாக காலங்காலமாக இதான்ப்பா பேய் படம்னாவே இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்னு கூட அது தொடருது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒன் டைம் வச்ச போது தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.